நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா இருமல், சளி, காய்ச்சல், உடம்பு வலி இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டு. 4-5 பீஸு கண்டந்திப்பிலி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரே ஒரு வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். இப்போ வந்து நம்ம பேனை காய வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு, மிளகு, வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கண்டந்திப்பிலியை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வறுந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதை மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சரில் மாற்றி இதை வந்து பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டியை நல்லா காய வச்சு அதை எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஓரளவுக்கு நுரை வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தாளித்து இதில் ஊற்றிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு காய வச்சு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ அதில் வந்து ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு கண்டந்திப்பிலி ரசம். மருத்துவ குணம் நிறையா இருக்குது இதில். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.